ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனிஷா தமிழ் கஃபே. நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்சதான வெஜ் சப்பாத்தி வெஜ் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியான ரெசிபி, நான் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஆப்பிள் தக்காளி. நீங்கள் நாட்டு தக்காளி போட்டால் பிடிச்சிரும், நான் அதனால் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்போ பாத்திரம் வச்சு அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அது கூட கேப்சிகமும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை தண்ணி ஆட் பண்ணி போகிறதில்ல, அதனால் ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியாச்சு. கேப்சிகம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, தண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப குழஞ்சிரும். நான் அதனால் இதே கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். நல்லா இதுலேயே வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மட்டும்னால சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் அப்படி கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போடுறதுனால குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரோல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் மைதாலையும் பண்ணலாம். இதே ரெசிபி மைதா மாவில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஆனால் கோதுமை மாவில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி பருத்துற மாதிரி பருத்திட்டு, இப்போ நான் சப்பாத்தி கல் வச்சுட்டு இப்போ எல்லா சப்பாத்தியும் இதில் போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ எல்லா சப்பாத்தியும் இப்போ போட்டு எடுத்துட்டேன். இப்போ ரோல் பண்ணுறதுக்கு நான் அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் அமுல் சீஸ் ஸ்லைஸுக்கு இருந்தால் கூட நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நான் ஜாம் எடுத்திருக்கேன். இப்போது அந்த ஃபஸ்ட்டு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு சீஸ் ஃபுல்லும் அப்ளை பண்ணிடலாம். ஃபுல் சப்பாத்திக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாம் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லு இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலா பண்ணி வச்சுருக்கோம்ல, பொட்டேட்டோவும் கேப்சிகமும் போட்டு மசாலா, அந்த மசாலாவை இப்போ இதுக்கு மேலே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதை ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துகிட்டு சப்பாத்தி மேலே வச்சுட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டா 2 பீஸாக கட் பண்ணி கொடுத்துடலாம். ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் அதே ஜாம் போடாமல், நம்ம பெரியவங்களுக்கு வேணால் ஜாம் போடாமல் ஒன்லி சீஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கூட ரோல் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்காது, இல்லை குழந்தைங்க ஜாம் பிடிக்காத குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாம் இல்லாமல் ஒன்லி சீஸ் மேலே இந்த மசாலா போட்டு ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லை லன்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இது கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த 2 காய் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லா காயும் கூட போட்டு கூட நீங்கள் பண்ணித்தரலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. சீஸ் குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் சீஸும் நீங்கள் கொடுத்துவிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும்.